சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ் தான் அடல்சன்ஸ். இதனுடைய விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதனுடைய கேஸ்ட் அண்ட் க்ரூவை நம்ம குயிக்காக பார்த்துடலாம். இதை தயாரித்தவர் எமிலி ஃபெல்லர், ஸ்டீஃபன் கிரஹாம், பிராட் பிட் இவங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு 6 பேர் தயாரிச்சிருக்காங்க. இதற்கு திரைக்கதை எழுதினவர் ஜாக் த்ரோன், அவரோட சேர்ந்து கோ ரைட்டராக ஸ்டீஃபன் கிரஹாமும் எழுதியிருக்காரு. இதை இயக்குனவர் பிலிப் பரந்தினி. இதனுடைய சினிமாட்டோகிராஃபி மேத்யூ லிவிஸ். இதனுடைய லீட் ஆக்டர் பார்த்தீங்கன்னா மில்லருங்கிற கதாபாத்திரத்தில் ஸ்டீஃபன் கிரஹாமும் அவருடைய மகன் ஜெமிங்கிற கதாபாத்திரத்தில் அவன் கூப்பரும், டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டர் லூக் பாஸ்கம்ங்கிற கதாபாத்திரத்தில் ஆஷ்லி வால்டரும், சைக்காலஜிஸ்ட் கதாபாத்திரத்தில் எரின் டாரத்தியும் நடிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி வெப் சீரிஸ், மொத்தமே 4 எபிசோடு தான். இதனுடைய கதைக்களம் பார்த்தீங்கன்னா யூகேல நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. கதைக்கு கூட சமீப காலமாக யூகேல அதிகரிச்சுட்டு வர ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி தான் எடுத்திருக்காங்க. அதாவது 13 வயது சிறுவர்கள், டீனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கொலையில் ஈடுபடுவதும் கொலை செய்யப்படுவதும் தான் இதனுடைய மைய கரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா மூலமாக தான் இந்த குற்ற செயல்கள் அதிகரிச்சுட்டு வருது. 2021 நவம்பரில் அவா வைட் அப்படிங்கிற ஒரு 12 வயசு சிறுமியை 14 வயசு சிறுவன் கத்தியில் குத்தி கொண்டுறான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப்சாட் வீடியோவில் வர ஒரு கமெண்ட்டு தான் முக்கியமான பிரச்சனை. அதை சம்மந்தப்படுத்தி தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் கதையும் திரைக்கதையுமே எழுதியிருக்காங்க ஜாக் த்ரோன் அப்புறம் ஸ்டீஃபன் கிரஹாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 எபிசோட் கொண்ட வெப் சீரிஸ்னு சொன்னா இல்லையா, இந்த 4மே மினிமம் 50லேருந்து 60 நிமிஷம் ஓடக்கூடியது. இந்த 4மே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ். இது ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க காலையில் ஒரு 6-6:15 மணிக்கு ஒரு வீட்டுக்குள்ளே அதிரடியாக உள்ள நுழைஞ்சு 13 வயசு பையனை கைது பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் தடுக்கிறப்போ சொல்கிறாங்க, மொதல் நாள் 13 வயசு பொண்ணை அவனோட கூட படிக்கிற கேட்டிங்கிறவளை இவன் 7 இடத்துல கத்தியால் குத்தி கொன்று இருக்கான். அதனால தான் அவனை கைது பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண. பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கிறவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுற விதமே வேறு. போலீஸ்காரங்க இவங்க மைனர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்ககிட்ட இருந்து நிறைய உண்மையை வாங்க முடியும். எந்த இடத்துலையும் அது பொய்யா இருந்ததுன்னா அவன் தண்டிக்கப்பட்டுறக்கூடாது, அவன் ஹர்ட் ஆகிடக்கூடாதுங்கிற கான்சியஸ்லேயே அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் சொல்கிறாங்க. அவனுக்கு லாயர் கொடுக்குறாங்க, அவனுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக செஞ்சு கொடுக்குறாங்க. இது எதுக்கு இந்த அளவுக்கு டீட்டெயிலாக காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம எப்படி அனுபவிக்க வேண்டி வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்டோரி டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. அதில் அவனை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு பெண், அந்த கேட்டி செத்து போனா இல்லையா, அந்த சிறுமியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இவனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் காட்டி சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் காட்டி நீ தான் அது பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவன் வாயாலே இது ஒத்துக்கணுங்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க. செகண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டர் லூக் பாஸ்கோம்பும் அவருடைய பார்ட்னரும் அந்த பையனோட ஸ்கூலுக்கு போகிறாங்க, போய் விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் பார்த்தோன்னே அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒரு ஸ்கூலாக இதை பார்த்தோன்னே அவங்களுக்கே கோவம் வருது. அங்கே படிக்கிற பசங்கள்லாம் ரொம்ப அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்து இவனே ஃபீல் பண்ணுறான், இது ஸ்கூலில் மாட்டு சந்தையை என்ன மாதிரி பள்ளிக்கூடம் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது. நிச்சயமாக அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா பசங்கள்லாம் கண்டிப்பாக உருப்பட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸ் தான் அதை டைரக்டர் காட்டியிருக்காங்க. இதுவும் சிங்கிள் ஷாட்டு ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. 3வது எபிசோட் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எபிசோடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் எரின் டாரத்திங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. ஜெமிங்கிற பையன் அந்த கொலை பண்ணாலியா, அவங்கக்கிட்ட கேள்விகள்லாம் கேட்டு என்கொயரி பண்ணி பதிலை வாங்கணும். ஸோ இந்த எபிசோட் முழுக்க எப்படி இருக்கும்னா, அவன் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் இருந்திருக்கான் இல்லையா, சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி போஸ்ட்லாம் போடுறான், எதை ஃபார்வேர்ட் பண்ணுறான், அவனுடைய நண்பர்கள் எப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்கிறாங்க, அவன் கமெண்ட் பண்ணுறது என்னது, அவனுக்கு வர்ற கமெண்ட் எப்படி இருக்குது, இவன் மட்டுமே போய் கொலை பண்ண கிடையாதுங்க, இவனை கொலை பண்ணுறதுக்காக எதிர்பால் அந்த பெண் எப்படி இவனை தூண்டியிருக்கா. கண்டிப்பாக அந்த டீனேஜில் எல்லாருமே எதிர்பால் ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன் கண்டிப்பாக வருங்க. 13 இயர்ஸ்லேருந்து இந்த 19 முடியும் நிச்சயம் வரும், வராமல் யாராலையுமே இருக்க முடியாது. அந்த அட்ராக்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது, அதெல்லாம் ரொம்ப கிளாஸ் எடுக்கிற மாதிரி இல்லாமல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அழகாக கவர் பண்ணியிருப்பாங்க. நமக்கும் இதனால் பல விஷயங்கள் புரிய வரும். எப்படி இந்த டீனேஜர்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவங்கள நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இந்த 3rd எபிசோடு நமக்கு சொல்லும். 4வது எபிசோட் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் செஞ்ச காரியத்தினால அவனுடைய அப்பா, அம்மா, கூட பிறந்த சகோதரி இவங்கெல்லாம் எப்படி சொசைட்டியால் அவமானப்படுத்தப்படுறாங்க, சொசைட்டி இவங்களை எப்படி பார்க்குது, அப்படியே தள்ளி வச்சு பார்ப்பாங்க இல்லையா. இந்த நாள் முறை பழகிறது வேறு, அதுக்கப்புறம் ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு வைங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி பார்ப்பாங்க, அவங்களுடைய பார்வையே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. அதுதாங்க இந்த 4வது எபிசோடு படம் பிடிச்சி காட்டுது. இந்த 4வது எபிசோடில் ஆரம்பத்தில் அந்த மில்லரும் அவருடைய மனைவிக்கும் முன்னான ஒரு காதல் காட்சி, கொஞ்சம் ஊடலான காட்சி இருக்கும். அது
ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் முடிவு இருக்கும். அதை தான் நீங்கள் தவிர்த்துடணும். ஏன்னா அது ஒரு நெருடலான காட்சி, ஃபேமிலியோட பார்க்குறது கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும். நடிகர்கள் பற்றி சொல்லி ஆகணும். முக்கியமாக அந்த பையன் அவன் கூப்பர் ஜமையாக நடிச்சிருக்கான் இல்லையா, கலக்கியிருக்கான். என்ன மாதிரியான ஒரு நடிப்பு, கோபமாகட்டும், அழுகிறது, அது மாதிரி திடீர்னு வெடித்து சத்தம் போடுற சீனை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கான். என்ன மாதிரி ஒரு நடிப்பு, அதுவும் சிங்கிள் டேக்கில் நடிக்கிறதுலாம் சாதாரண கிடையாதுங்க. நல்லா ரிஹர்சல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் அந்த பையன் நடிச்சிருக்கான். நிச்சயமாக அவனுக்கு அவார்டு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நடிப்பு. அவனுடைய அப்பாவாக நடித்த ஸ்டீஃபன் கிரஹாம் மில்லருங்கிற கதாபாத்திரத்தில் அவரும் நல்லாவே பண்ணியிருக்காருங்க. ஒரு அப்பாவாக எப்படியெல்லாம் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணுங்கிறது நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டர் லூக் பாஸ்கோம்பாவாக நடித்த ஆஸ்லே வால்டர், அவருடைய நடிப்பும் நல்லா இருக்குது. அவருடைய பையனை நடித்தவனும் நல்லா நடிச்சிருக்கான். கூட நடித்தவங்க அத்தனை பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த எரின் டாராத்தி, இந்த சைக்காலஜிஸ்டாக வருவாங்க 3rd எபிசோடில், ரொம்ப அற்புதமான நடிப்பு அவங்களாம். என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன். அடுத்து சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சிங்கிள் ஷாட்டுங்க. எங்கேருந்து கேமரா மூவ் ஆகுது, எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வு இருக்காது. கேமரா நிறைய இடத்துல மாற்றிருப்பாங்க, அதே கேமராவே சில இடத்துல ட்ரானாக பயன்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய காட்சிகள் அதெல்லாமே. 4 எபிசோடுமே சிங்கிள் ஷாட். மேத்யூ லிவிஸ் கலக்கியிருக்காரு. அதே மாதிரி மியூசிக் 2 பேர் பண்ணியிருக்காங்க. மிக இல்லாத ஆர்ப்பாட்டம் இல்லாத மியூசிக், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அடலசன்ஸ் வெப் சீரிஸை பெற்றோர்கள் நிச்சயமாக பார்த்தே ஆகணும். குறிப்பாக இந்த டீனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேரண்ட்ஸ் இதை பார்த்தே ஆகணுங்க. அந்த பசங்களாம் மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன மாதிரி ஆப்ஸ் அவங்க தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க, அதில் என்ன மாதிரியான போஸ்ட். நான் ரொம்ப பயமுறுத்துறதா நினைக்காதீங்க. இது நிச்சயம் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. இது ஒரு அலார்மிங் தாங்க இந்த படம். இது ஒரு வார்னிங் இந்த படம். ஏன்னா நடந்தது தான் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த பசங்க என்ன மாதிரியான ஒரு போஸ்ட் போடுறாங்க, என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கெல்லாம் இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த கமெண்ட்டுக்கு என்ன மாதிரியான அர்த்தங்கள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இத்தனை நாள் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், சோஷியல் மீடியாவில் ஒரு ஹார்ட்டின் சிம்பிளை நம்ம போட்டோம் அப்படின்னா, கமெண்ட்டில் பதிவு பண்ணோம் அப்படின்னா, அது ஒரு லவ்வை சொல்கிறது, அன்பை குறிக்கிறதுன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரெட் கலரில் போட்டால் வெறும் லவ்வு, அப்புறம் வயலட்டாக வேறு ஏதோ கலர் சொல்கிறாங்க, அது போட்டால் அதுக்கு ஒரு மீனிங்கு, அப்புறம் இன்னொரு ஏதோ கலரில் போட்டால் உனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு பிடிக்கல, எதோ சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் இதெல்லாமே உண்மையாக நடந்துட்டு வருது. அதே மாதிரி சில வார்த்தைகள், சங்கேத வார்த்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாமும் சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா பெற்றவர்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரியாதுங்க. நம்ம வீட்டு பிள்ளைகள் என்ன மாதிரியான படத்தை லைக் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான படத்தை போஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயம் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது. நம்ம அவங்கள எப்போவுமே சர்வேலன்ஸில் வச்சு அவங்கள ஒரு பயத்தில் வச்சு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நாம் கண்காணிக்கிறோம். எதுக்கு கண்காணிக்கிறோன்னா, உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் உன்னை கவனிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறது அந்த பசங்க உணரணும். அவங்க தப்பு பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு நாம் எப்படியெல்லாம் ஜென்டிலாக நம்ம அவங்கள பார்த்துக்கணுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும். ஸோ இந்த வெப்சீரிஸ் மூலமா பெற்றவர்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சோஷியல் மீடியாவிலேருந்து பசங்களை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும், அவங்கள ஃபுல்லாக நீந்த விட்டுறக்கூடாது. கயிறு நம்ம கையில் தான் இருக்கணும். பெற்றவர்கள் தான் அவங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுதாங்க இந்த வெப்சீரிஸ் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரிராவ்.